ஸோ கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து வெந்திருக்குது, நல்லா பசுமையாக வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பொடி மிளகு பொடி வந்து திரிச்சது என்கிட்ட இருக்குது, 1-2 திரிச்சது, அதை நம்ம அப்படியே போட்டேன். நான் லைட்டாக கொஞ்சம் ஸோ துவையல் வந்து கூடவே இருக்குது, அது சூடாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து கஞ்சி வந்து பண்ண போகிறோம். சத்தான கஞ்சி, பயிறு, அதாவது வந்து பச்சை பயிறு அரிசி. பாருங்க, பச்சை பயிரும் அரிசியும், பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயும் விட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுட்டு இதுக்கு ஒரு துவையல் அரைச்சி இன்னைக்கு ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இது எவ்வளோ சத்தான கஞ்சி. இது வந்து பச்சை பயிறு கஞ்சி. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த குக்கரில் வந்து இந்த கலவையை வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எவ்வளவு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அரிசி வந்து ஒரு 1/2 கிளாஸு, 1/4 கிளாஸு பச்சைப்பயிறு. இது வந்து பச்சை பயிரும்போம், அதாவது வந்து சிறுபயிரில் ஒரு பச்சை பயிறு, பச்சை கலரில் இருக்கும், உடைச்சது. ஸோ இது வந்து ரொம்ப சத்தானது. இதில் வந்து நான் பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் லைட்டாக, அவ்வளோதான். 1/2 கிளாஸ் அரிசி, 1/4 கிளாஸு பச்சை பயிறு, இதில் கொஞ்சம் பூண்டு ஜீரகம், இதான், இவ்வளோதான். இப்போ இதை போட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து வச்சிடலாம். கொஞ்சோண்டு நம்ம வந்து எண்ணெய் விடலாம், நல்லெண்ணெய் விட்டோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், அதே சமயம் பொங்கி வராது தண்ணி. ஸோ லைட்டாக ஒரு 1/2 உப்பு போட்டுக்கலாம். 1/2 உப்பு ஏன் போடணுன்னா கொஞ்சம் போட்டால் தான் உப்பு வந்து அதில் சேரும். 1/2 உப்பு போட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் கஞ்சி வெந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போதைக்கு லைட்டாக ஒரு 1/2 உப்பு மட்டும் போட்டால் போதும். போட்டு நம்ம மூடிடுவோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து குக்கரில் வச்சாச்சு. குக்கரில் வச்ச குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 3-4 விசில் வந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஒரு துவையல் வந்து ரெடி பண்ணணும். இந்த கஞ்சிக்கு ஆப்டாக, இந்த பச்சைப்பயிறு கஞ்சிக்கு ஆப்டான ஒரு துவையல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த துவையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன், அதை அரைக்கணும். ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த துவையலினுடைய இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு, 2 மிளவத்தல், அப்புறம் கொஞ்சம் புளி, இதுதான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் வச்சு அரைக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக தான் செய்ய போகிறோம், எதுவுமே வறுக்கலை. பச்சையாக இருந்தால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இது வந்து எனக்கு வந்து கொப்பரை தேங்காய் கிடச்சிது, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு ஊற வச்சுருக்கேன். பச்சை தேங்காய் இருந்தால் ரொம்ப அழகாக மணமாக இருக்கும். ஸோ இந்த கஞ்சிக்கு வந்து மணமாக பச்சை தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம ஒரு கொத்தமல்லி துவையல் இந்த கஞ்சிக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து அரைக்கலாம். மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன். கொட்டையோட புளி போட்டிருந்தேன், அதை வந்து நான் எடுத்துடுறேன். அதை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு கொஞ்சம் அரைக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல அருமையாக இருக்குது. இந்த துவையல் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக அழகாக அரைச்சிருக்கிறோம். ஸோ இந்த துவையல் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பயிர் கஞ்சி, பச்சை பயிறு கஞ்சிக்கு வந்து அருமையாக வந்து சாப்பிட போகிறோம். என்றைக்குமே வந்து கஞ்சிக்கு வந்து துவையல் தான் ஆப்டாக இருக்கும்.
விசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் வந்துருச்சுன்னா நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்ல வேகணும். இன்னும் ஒரு 4-5 விசில் வந்து இருக்கணும். ஸோ ஒரு 4-5 விசில் இருந்தால் தான் நல்லா வந்து நல்ல பசுமையாக வந்து வேகும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 5 விசில் விட்டாச்சு. விட்டு எல்லாம் நல்லா ஆறி இதாகிடுச்சு. ஸோ இதை இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து வெந்திருக்குது. நல்லா பசுமையாக வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன், இப்படி தான் இருக்கணும் கஞ்சி அப்படின்னு. ஸோ சூப்பராக வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா, லைட்டாக 2 மிளகு பொடி வந்து இதில் வந்து நம்ம போடணும். போட்டால் தான் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து காரத்தினுடைய ஒரு தன்மை இருக்கணும். ஒன்றுமே காரமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ லைட்டாக பாருங்கள், இதுதான் மிளகு பொடி வந்து திரிச்சது என்கிட்ட இருக்குது. 1-2 திரிச்சது, அதை நம்ம அப்படியே போட்டேன். நான் லைட்டாக கொஞ்சம் காரம் இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். காரமே இல்லைன்னா ஒன்றுமே நல்லா இருக்காது. இப்போ நம்ம மிளகு பொடி போட்டாச்சு. மிளகு பொடி போட்டு கஞ்சி வந்து தயாராக இருக்குது. இப்போ வந்து இந்த கஞ்சியை வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு, இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக வெந்நீர் சேர்க்க போகிறேன். ஸோ வெந்நீர் சேர்த்தா தான் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது தண்ணி. கஞ்சிங்கிறது கொஞ்சம் லிக்விடாக குடித்தாதான் நல்லாயிருக்கும். கஞ்சிங்கிறது நீங்கள் குடிக்கும்படியாக தான் இருக்கணும், சாப்பிடும்படியாக இருக்கக்கூடாது. கஞ்சி வந்து என்றைக்குமே வந்து தட்டில் ஊற்றியோ இல்லை எப்படியாவது நம்ம ஊற்றி குடிக்க தான் செய்யணும். நமக்கு வந்து சாப்பிடும்படியாக கஞ்சி இருக்கவே கூடாது. ஸோ அதனால் கஞ்சிக்கு வந்து நல்ல தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பும் பார்த்துக்கலாம். இப்போமே உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஸோ அருமையான பச்சை பயிறு கஞ்சி. இருங்க நான் சாப்பிடலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாகவே இருக்குது. இந்த உப்பே எனக்கு போதும். உப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ லைட்டாக மைல்டாக அந்த மிளகோட உரப்பு இருக்குது. ஸோ கந்தியை வந்து ஊற்றி நம்ம வந்து குடிப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ துவையல் வந்து கூடவே இருக்குது. அது சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆறுனா தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் குடிக்கணும்னா குடிக்கலாம். ஆனால் கையை வச்சு சாப்பிட்ற ஒரு சுகமே வந்து தனி. கையை வச்சு தான் என்றைக்குமே சாப்பிட்டு பழகணும். அப்போ தான் அந்த கஞ்சியினுடைய அந்த முழு சத்தும் நம்ம உடம்புக்கு வந்து போகும். இந்த கை வந்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கஞ்சி குடிக்கிறதுல. என்றைக்குமே வந்து ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வந்து கையை வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்றோம். ஆனால் நான் வந்து முதல்ல இருந்து கடைசி வரை இப்போ கையை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டிய இடங்கள் அப்படி ஒரு பெரிய இடம் நமக்கு வரல. அப்படி ஒரு இடம் வந்ததுன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்றைக்குமே கஞ்சியில் வந்து ஒரு அரை உப்பு தான் இருக்கணும், முழு உப்பு வந்து இருக்கக்கூடாது. முழு உப்பு இருந்ததுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. என்றைக்குமே கஞ்சிக்கு வந்து அரை உப்பு தான் போடணும். அரை உப்புங்கிறது தான் நல்லாயிருக்கும். அதை துவையலுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இந்த பச்சை பயிறு கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது.
அதுக்கும் இந்த தேங்காய் துவையலுக்கும் அப்பப்பா சூப்பராக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால் வலி, கை வலி, இதில் எல்லாமே நம்ம இப்போ வந்து மருந்து பொருள் தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து பச்சை பயிறு ஒரு நல்ல ஒரு குணமான ஒரு விஷயம். ஜீரகம் சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், அப்புறம் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மருந்து பொருட்கள் வந்து இதில் சேர்ந்துருக்குன்னு. அதே மாதிரி இந்த துவையலில் வந்து தேங்காய், மிளவத்தல், மல்லி சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி, பூண்டு, புளி, உப்பு, எல்லாமே மருந்து பொருள் உள்ள ஒரு ஐட்டம் தான். ஸோ அதனால் என்றைக்குமே இந்த கஞ்சி வந்து சாப்பிடும்போது அதை ஆற வைக்கக்கூடாது. ரொம்ப ஆற வைக்காமல் டக்குன்னு குடிச்சிடணும். சுட சுட குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல என்ன சின்ன சின்ன வலி வேதனை எங்கே இருந்தாலும் அது சரி பண்ணிடும். அதனால் வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் டக்குன்னு குடிச்சிடணும். கஞ்சி வந்து என்றைக்குமே குடிக்க முடியாதான் இருக்கணும், சும்மா சாப்பிட முடியா இருக்கக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் முதல்ல கையை வச்சு சாப்பிட்டு அப்புறம் குடிச்சிடணும் தூக்கி. சரி நண்பர்களே, எல்லாரும் இந்த கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனலுக்கு. நன்றி.